வணக்கம். வாழ்க மகிழுடன் சிபிஎல்லின் சிந்தனைக்களம், தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு ஒரு நல்ல சிந்தனையை நாம் சிந்திப்போம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிங்கமும் புலியும் சாதுக்கள், சிங்கமும் புலியும் சாதுக்கள். இந்த மானும் மாடும் தான் மிக கொடூர விலங்குகள். இந்த மானும் மாடும் தான் மிக கொடூர விலங்குகள். இதை யார் சொல்லியிருப்பா? புலி சொல்லிச்சான். சிங்கமும் புலியும் சாது, மாடும் மானும் தான் மிக கொடூரமான விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு புலி சொல்லிச்சான். நம்ப முடியுதா? நம்ப முடியல. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் சொல்லும் போது நாம் நம்பிடுறோம். ஒரு விஷயம் யாரால் சொல்லப்படுகிறது என்பதை பொறுத்தே அதன் உண்மைத்தன்மை அமையும். ஒரு விஷயம் யாரால் சொல்லப்படுகிறது என்பதை பொறுத்தே அதன் உண்மைத்தன்மை அமையும். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய அரசியல்வாதிகளுடைய பேச்சு இப்படிதான் இருக்கு இல்லையா? இன்னைக்கு அதை பத்தி தான் சொல்ல வந்தேன். எப்படி சிங்கமும் புலியும் சாதுக்கள், மாடும் மானும் தான் கொடூர விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு புலி சொல்லுதோ, அதே போலதான் இன்றைய அரசியல்வாதிகள் ஒருவரை மாற்றி ஒருவர் குறை சொல்லிக் கொண்டு மக்களை மழுங்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதை நாம நம்பி ஏமாந்து போறோம். அதுதான் மிக கொடுமையான ஒரு விஷயம். யார் சொல்றதெல்லாம் நம்புறது, யார் சொல்றதெல்லாம் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு பெரிய குழப்பங்கள் இருக்கு. நம்ம கொஞ்சம் தெளிவாய்க்குவோம். நாம தலையாட்டி பொம்மைகளாகவும் இருக்க வேண்டாம், தலையாட்டாத ஜடங்களாகவும் இருக்க வேண்டாம். எது உண்மை, எது பொய் என்பதை யார் சொல்லுகிறார்கள் என்பதை பொறுத்து தீர்மானிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எல்லோரும் சொல்லுவாங்க, நான் தான் நல்லவன், நான் தான் உத்தமன், நான் தான் சரியான ஆளு, நான் தான் உங்களுக்கு ஏற்ற தலைவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் அதே தான் சொல்லுவாங்க. எங்களால் மட்டும்தான் உங்களை முன்னேற்ற முடியும், எங்களால் மட்டும்தான் உங்களை வழிநடத்த முடியும், மற்றவங்க எல்லாரும் இதே போலதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த புலி சொன்னது மாதிரியே போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு கூட நமக்கு தோணலாம். ஆனால் எது உண்மை அப்படிங்கிறத பகுத்தறிந்து ஆய்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு நாம் வரணும். அதற்கு ஏற்ற வகையில் நாம் செயல்பட்டு நம்முடைய வாக்கு உரிமையை சரியாக பயன்படுத்தி வாக்கு செலுத்தி நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து நல்ல ஆட்சி அமைய நாம் முயற்சி செய்வோம். எல்லோருமே நல்ல தலைவர்களா என்று கேட்டால் அதற்கு நம்மால் விடை கொடுக்கவே முடியாது. ஆனால் நமக்கு ஏற்ற தலைவர்கள் யார், நமக்கு வழிநடத்தக்கூடிய பக்குவம் உள்ள தலைவர்கள் யார் என்பதை நாம் அறிந்து உணரக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொண்டு பக்குவப்படுத்தி நம்முடைய வாக்கை பத்திரமாக செலுத்தி நல்ல ஆட்சி அமைய நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட இந்த தேர்தல் சமயத்தில் நாம் முடிவெடுத்துக் கொள்வோம். இது ஏன் இப்பவே சொல்றேன்னா, இன்னும் வரும் காலத்துல 2 மாசத்துல நம்முடைய மாநிலத்தில் தேர்தல் நடக்க போகுது. நாம் நம்முடைய வாழ்க்கையில மழுங்கடிக்கப்படாமல் இருக்க இப்பொழுதே கொஞ்சம் முயற்சி செய்வோம். நம்முடைய நல்ல அணுகுமுறைகளை அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் தேர்தலை சந்திப்போம், நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம், நல்ல ஆட்சி அமைய நம்மால் இயன்ற வரையில் முயற்சிப்போம். வாழ்க மகிழுடன். இன்றைக்கு ஸ்ட்ராபெரி பழத்தை பத்தி பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொன்னா அதுக்கு தமிழ்ல 2 பெயர்கள் வழங்கப்படுகிறது. செம்புற்று பழம் அல்லது செங்கொடி முந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. செங்கொடி முந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ல விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால கால்சியம் சத்து மிக அதிகமாக இருக்கு. அது குறைவான சத்து இருக்கிறவர்கள் ஸ்ட்ராபெரியை நல்லா சாப்பிடலாம். நேரடியாகவும் சாப்பிடலாம், அதை ஜூஸ் பண்ணியும் சாப்பிடலாம். நேரடியாக சாப்பிட்றது மிக பயனுள்ளது. அதில் பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கு மிக சத்தான ஒரு பழம்தான். பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் மிக நன்றாக நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழம். இதை உண்டு நம்முடைய உடலை உறுதிப்படுத்தி நம்முடைய மனதையும் உறுதிப்படுத்தி நல்லபடியாக வாழ முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன்.